பல்லடம் அருகே பொங்கலூரில் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைய உள்ள சுங்கச்சாவடிக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு. கிராம சபை கூட்டத்தில் சுங்கச்சாவடியை அகற்றக் கோரி தீர்மானம் நிறைவேற்றம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்து பொங்கலூரில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கிராம சபை கூட்டத்தில் பொங்கலூர் ஒன்றியத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பொங்கலூர் அருகே கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டு வரும் சுங்கச்சாவடிக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றினர். சில வருடங்களுக்கு முன்பு அங்கு சுங்கச்சாவடி அமைக்கப்பட்ட போது அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து சுங்கச்சாவடி மூடப்பட்டது. இந்நிலையில் மூடப்பட்ட சுங்கச்சாவடி அகற்றப்பட்டு அங்கு புதிய சுங்கச்சாவடி அமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. பொங்கலூர் சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகம், பத்திரப்பதிவு அலுவலகம், காவல் நிலையம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களுக்கு பல்லடம்தான் வரவேண்டும். சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டால் பல்லடம் வருவதற்கு பொதுமக்கள் சுங்கச்சாவடிக்கு கட்டணம் செலுத்த வேண்டிய சூழல் ஏற்படும். மேலும் பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். எனவே புதியதாக அமைய உள்ள சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டுமென கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடுத்ததுங்க, இந்த கிராம சபையில நம்ம முக்கியமான கோரிக்கை தீர்மானம் என்ன கொண்டு வரணும் அப்படின்னா, நம்ம பொங்கலூர் ஊராட்சியில டோல்கேட் கட்டிட்டு இருக்காங்க. கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில NH81ல நம்ம பொங்கலூர்ல ஊராட்சியோட எல்லையில டோல்கேட் கட்டிட்டு இருக்காங்க. இந்த டோல்கேட் கட்டினாங்க அப்படின்னா நம்ம அத்தியாவசிய தேவைக்கு எல்லாமே பணம் போய் தான் நம்ம வட்டாட்சியர் அலுவலகம், நீதிமன்றம், கோர்ட்டு, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எல்லாமே நம்ம பணம் தான் போய் நம்ம. அப்போ நம்ம ஒரு டைம் நான் போகிறப்போவுமே பணங்கடி போயிட்டு இருக்கணும். அது மோசமான நிலைமையாக இருக்குது. அரசோட அடிப்படை சேவையை நம்ம பயன்படுத்துறதுக்கு பணங்கடி போகிற மாதிரி இருக்கும். அது ஒன்று. அப்புறம் நம்ம பொங்கூர் வட்டார பகுதிங்கிறது பெரும்பாலும் விவசாயம் உள்ள பகுதி. விவசாயிகளுக்கான இங்கே இந்த உரம் வாங்குறதுக்கு, மோட்டர் வாங்குறதுக்கு, மோட்டர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு, ஸ்பேர் வாங்குறதுக்கு போகிறது கூட அந்த ரோட்டில் தான் போகிறோம் நம்ம. அது விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. அடுத்து நம்ம பகுதியில் இருக்கக்கூடியது கோழிப்பண்ணை. கோழிப்பண்ணை எல்லா கோழிப்பண்ணை நிறுவனம் எங்கே இருக்குது? பணத்தில் தான் இருக்குது ஹெட் ஆஃபீஸ். அந்த கோழி குஞ்சு அங்கிருந்து இங்கே வருது, தீவனம் அங்கிருந்து இங்கே வருது, திரும்பி கோழி இங்கிருந்து அந்த அளவுக்கு பிடிச்சிட்டு வராங்க. எல்லாத்துக்கும் இந்த ரோட்டில் பயன்படுத்துகிறாங்க. நம்ம கோழிப்பண்ணையில் முன்னேறிட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம. அப்போ அது பின்தங்கு. அடுத்து இங்கிருந்து நிறைய ஸ்கூல் காலேஜ் பஸ்ஸஸ் அந்த வழியாக போகுது. நம்ம பகுதி மாணவர்கள் நிறைய பேர் அந்த வழியாக பழம் பகுதியில் காலேஜ் ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்கூல் காலேஜ் பஸ் ஒரு நாளைக்கு 20-25 பஸ் அந்த வழியாக போகுது. அந்த பஸ்ஸுக்கு கட்டணம் போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? திருப்பி அந்த மாணவர்கள் மேலே போடுவாங்க, ஃபீஸ் வச்சாங்க. அது கல்வி பாதிக்கப்படும் அவங்களுக்கு. அடுத்து பால் உற்பத்தி நம்ம பகுதியில் இருக்கிறது. பால் சொசைட்டி ஹெட் ஆஃபீஸ் பூரா அங்கே தான் இருக்குது. CC சென்டர், கூலிங் சென்டர்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்குது. அப்போ நம்ம பதில் பால் எடுத்துகிட்டு போகிற வண்டியில் கூட சார்ஜ் போட்டாங்கன்னா பாலுக்கு எப்படி ரேட் கொடுப்பாங்க? உற்பத்தியாளருக்கு ரேட்டு குறைச்சிடுவாங்க. பால் உற்பத்தி பாதிக்கப்படுவாங்க. இப்படி இத்தனை பிரச்சனைகள் இருக்குது. அடுத்தது பனியன் கம்பெனி. நம்ம இருக்கக்கூடிய பகுதி மக்கள் நிறைய பேர் பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ பனியன் நிறுவன பஸ் எல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட 40-50 பஸ் நம்ம ஊர்லேயே போயிட்டு இருக்கு. இந்த வழியாக டோல்கேட் வழியே போயிட்டு இருக்குது. அங்கே அது சார்ஜ் போட்டாங்க அப்படின்னா கம்பெனி பஸ் கூட யோசிப்பாங்க கம்பெனிக்காரன். அப்போ இந்த மக்கள் இப்படி வேலைக்கு போவாங்க. இங்கிருந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இந்த டோல்கேட் அமைச்சாங்கன்னா இதெல்லாமே பாதிக்கப்படுது. அப்போ இது மட்டும் இல்லாமல் நம்ம 2006 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் புகழூர் சட்டமன்ற தொகுதியாக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பகுதி நிறைய வளர்ச்சி திட்டங்கள் வந்திருக்கும், நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம பகுதி முன்னேறி இருக்கும். இப்போ அது இல்லாமல் இந்த சட்டமன்ற தொகுதி நம்ம இல்லாமல் போச்சு. இருந்தாலுமே நம்ம எல்லாம் சொந்த முயற்சியில், சொந்த உழைப்பில் கோழிப்பண்ணை டெவலப் ஆகிட்டோம், விவசாயம் டெவலப் ஆகிட்டோம், தொழில் டெவலப் ஆகிட்டோம். பல மக்கள் வேலை கொடுக்குறோம். நம்ம இங்கே வெளி மாவட்ட மக்கள் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. வெளி மாவட்ட மக்கள், வெளி மாநில மக்கள் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. எல்லாத்துக்கும் வேலை கொடுக்குறோம். நம்ம முன்னேறி இருக்கிறோம். நம்ம சொந்த உழைப்பில் முன்னேறி இருக்கிறோம். இப்போ நம்ம உற்பத்தி வந்து ஸ்வீட் உற்பத்தி பண்ணுறோம். நம்ம ஊரில் ஃபேமஸ் ஆகிடுச்சு. இப்போ அது வந்து எக்ஸ்போர்ட் கூட ஆகிட்டு இருக்குது. நம்ம நாமக்கல் ஒரு வேலையை போயிருந்தோம். அங்கே சொல்கிறாங்க, எங்கிருந்து வரையும் கேட்டாங்க. பொங்கலூர்னு சொன்னோம். பொங்கலூர் சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க நான் கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவேன், போயிட்டு வரும்போது நான் பொங்கலூர் ஸ்வீட் வாங்கிட்டு வருவேன், எங்கள் 5 ஃபேமிலிக்கு வாங்கிட்டு வருவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ பொங்கலூர் ஸ்வீட்டு ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. எல்லாமே நம்ம சொந்த முயற்சியில் அவங்களா வேலை வந்துருக்கு. அதுக்கும் வேலையை கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நிலைமையில இந்த டோல்கேட் போட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய அடிப்படை வாழ்வாதாரம் மொத்தமாக பாதிக்கப்படும். நம்ம ஒரு கட்டணம் கட்ட வேண்டியதாக இருக்கும். அதான் எல்லாரும் ஒரு மனதா இந்த டோல்கேட்டுக்கு வேண்டாம்னு சொல்லி நீ தீர்மானம் போடுறோம். யார் யாரெல்லாம் டோல்கேட் வேண்டாம்னு சொல்றீங்களோ எல்லாம் கை கொடுக்கலாங்க. டோல்கேட் வேண்டாம்னு சொல்றவங்கள கை கொடுக்கலாங்க. சார் பார்த்துட்டீங்களா சார்? ரவி அண்ணா டோல்கேட் வேண்டாம் கை தூக்கிருக்காங்க. பெரும்பான்மையான கை தூக்கிருக்காங்க. அடுத்துங்க சிவகுமாருங்க.
திருப்பூர் மாவட்டம் எங்கள் பொங்கலூரில் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் டோல்கேட் கட்டிட்டு வந்துருக்காங்க. இந்த டோல்கேட் வந்து 2014 முதல்ல ஆரம்பித்தாங்க கட்டுறதுக்காக. அப்போ மக்களோட எதிர்ப்பெல்லாம் காரணமாக அப்போ நிறுத்திட்டாங்க. இப்போ மறுபடியும் இப்போ கட்டி ஆரம்பித்து வசூல் பண்ணுற நிலைமையில் இருக்காங்க. இப்போ அவங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா நாங்கள் பொங்கூர் பகுதியில் இருந்துட்டு எங்களுடைய அடிப்படை தேவையான வட்டாட்சியர் அலுவலகம், நீதிமன்றம், பத்திரப்பதிவு அலுவலகம், அரசு மருத்துவமனை எல்லாத்துக்குமே நாங்கள் பல்லடம் தான் போய் ஆகணுங்க. அப்படி பல்லடம் போகும்பொழுது நாங்கள் அந்த டோல்கேட்டில் கட்டணம் கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். அரசுடைய அடிப்படை தேவைகளை நாங்கள் எடுத்துக்கிறதுக்காகவே அரசு கட்டணம் கட்டிட்டு போகிறது சரியானதாக இருக்காதுங்க. அதுவும் இல்லாமல் பொங்கூர் பகுதி இப்போ தான் வளர்ந்து வரக்கூடிய பகுதி. 2006 சட்டமன்ற தொகுதியாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் சட்டமன்ற தொகுதி எடுத்துட்டாங்க. இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதி இருந்துச்சு அப்படின்னா பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் எங்கள் பகுதிக்கு வந்திருக்கும். எந்த வளர்ச்சி திட்டங்களும் அரசுலேருந்து வராமல் எங்கள் பொதுமக்கள் சொந்த முயற்சியிலே உழைப்பு போட்டு கோழி பண்ணை, விவசாயம், தறித்தொழில் போன்றவை நாங்கள் மேலோங்கி இருக்கிறோம். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பொங்கலூர் பகுதியில் ஸ்வீட் உற்பத்தி நல்ல ஏற்றுமதி வரை போயிட்டுருக்குங்க. இது பல்வேறு வெளி மாவட்ட நாமக்கல்லேருந்து வந்து கூட இங்கே ஸ்வீட் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பல வெளி மாநில மக்கள், வெளி மாவட்ட மக்களுக்கு நாங்கள் வேலை கொடுத்துட்ருக்குறோம். நாங்கள் தொழிலில் நாங்களே முன்னேறி வேலை கொடுத்துட்ருக்குறோம். இந்த மாதிரியான சூழ்நிலையில் இங்கே டோல்கேட் கட்டினாங்க அப்படின்னா எங்களுடைய ஒவ்வொரு தொழிலுமே பாதிக்கப்படுவீங்க. இங்கே போக்குவரத்து, கல்வி, வேலை எல்லாத்துக்குமே நாங்கள் ரோட்டை நம்பி தான் இருக்கிறோம். அந்த சாலை வழியாக நாங்கள் போகும்பொழுது எங்களுக்கு ஒரு மணி கட்டணம் கட்டினாங்க அப்படின்னா எங்களுடைய பகுதி பொருளாதாரத்தில் பின்தங்கும் மிகவும். அதனால் இந்த டோல்கேட் எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் பொங்கூர் ஊராட்சி கிராம சபையில் சிறப்பு தீர்மானம் போட்டு பொதுமக்களுடைய பெரும்பான்மையான ஆதரவில் நிறைவேற்றியிருக்கோம். இந்த தீர்மானத்தை வந்து ஊராட்சியை நாங்கள் வலியுறுத்தி மேலே ஒரு துறைக்கு அனுப்ப சொல்லி அதை ஃபாலோ பண்ணலான்ட்டு இருக்கோங்க. மேலும் இது சம்மந்தமாக கோவை, திருச்சி, சேலம் இந்த மாதிரியான ஆஃபீஸ்க்கெலாம் நாங்கள் நெடுஞ்சாலைத்துறைக்கு மனு அனுப்பியிருக்கிறோம். அங்கேருந்து அந்த ரிப்ளைலாம் வந்திருக்கு. டெல்லியில் ரிப்ளை வந்திருக்குங்க. அந்த ரிப்ளையில் சேகரித்து வச்சு அதுக்கு மேல்முறையீடு பண்ணியிருக்கிறோம். அந்த ரிப்ளை வச்சு அடுத்த நடவடிக்கையாக நாங்கள் கலெக்டர் போய் சந்திக்கலான்ட்டு இருக்கிறோங்க.